امسح دموعك فالله غفور رحيم يغفر ذنوبك ارجو الرب الكريم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால ஒரு வசனத்தை சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன். இது சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். என்னன்னா, மனிதர்களில் சிலர் சொல்லுவார்கள் நாங்க நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றோம் அப்படின்ட்டு. மனிதர்களில் சிலர் சொல்லுவார்கள் நாங்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவார்களாம். ஆனால் அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் நிச்சயமாக மூமின்கள் அல்லன்னு. ஏன் சொல்ல போனா, அவருடைய வார்த்தைகள் நாங்க ஈமான் கொள்கிறோம் அப்படின்றவாங்க, நாங்க முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள். ஆனா அவர்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தா, அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்தா அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அப்படி ஒரு விஷயம்தான் இந்த வரதட்சணை. நம்பிக்கையாளர்கள் குர்ஆன் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி வாழ்வார்கள். அதை விட்டு வேற எந்த ஒரு வழிமுறையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். திருமணம் காட்சிகள் வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வரதட்சணை வாங்குறாங்க, வரதட்சணை கொடுக்குறாங்க. பொண்ணு வீட்டு சாப்பாடு அப்படியே முடிகிறது இல்லையே. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, 100 பவுண்ட் நகை கேட்கறாங்க, 100 பவுண்ட், எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். பாருங்க எந்த அளவுக்கு கேவலமான நிலைமையில போயிட்டு இருக்கு பாருங்க. மக்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வெறுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றானா, நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பு அந்த பெண்மணிக்கு நீங்க மஹர் கொடுக்கணும். அதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பாருங்க, வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா. நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பு அந்த பெண்மணிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அந்த மஹரை கொடுங்கள். அது என்ன, அது ஒரு கிஃப்ட், பிரைடல் கிஃப்ட்னு சொல்லுவோம். இந்த கிஃப்ட் கொடுக்கும் பொழுது ஒருவேளை அந்த பெண்மணி விருப்பப்பட்டு எதையாவது திரும்பி கொடுத்தா, அவங்களா விருப்பமா அவங்களுக்கு திரும்பி கொடுத்தா அதுல இருந்து ஏதாவது நீங்க அதை எடுத்துக்கலாம், அதை நீங்க உபயோகம் செய்யலாம் அப்படின்றதான் குர்ஆனோட வசனம். ஆனா இன்னைக்கு பாருங்க, டிமாண்ட் பண்றாங்க. டிமாண்ட் பண்றது ஹராம். ஒரு பெண்மணியிடம் டிமாண்ட் பண்ணக்கூடிய அளவு கேவலமான மனிதன் யாரும் இருக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பெண்மணி அவ என்னென்ன செய்யறான், கல்யாணம் பண்ணிட்ட பிறகு உங்க வீட்டுல சமையல் பண்றது அவதான், உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது அவள்தான், குழந்தைய பெத்து போடுறதும் அவதான், உங்க பெற்றோர்கள் அதாவது சர்வ் பண்றதும் அவதான், வீட்டுக்கு சேவை பண்றா, பெரியவர்களுக்கு சேவை பண்றா, எல்லா வேலையும் அவன் பண்ணிக்கிட்டு. ஆனா இவன் அந்த பெண்ணிடம் வரதட்சணை வாங்குறது எந்த அளவுல அது நியாயமா இருக்கு? வரதட்சணைன்றது முஸ்லிம் சமுதாயத்துக்கு குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. வேற மற்ற மக்கள் செய்யக்கூடிய அந்த கலாச்சாரத்தை அப்படியே இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இது வெறுக்கத்தக்கது. ஆக குர்ஆன் மற்றும் ஹதீஸை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் வரதட்சணை வாங்கக்கூடாது, வலிமா விருந்து ஆண்கள் கொடுக்கணும், பெண்கள் கிட்ட டிமாண்ட் பண்ணக்கூடாது, கார் டிமாண்ட் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் பண்ணீர்கள் என்ன ஆகும்? சமுதாயத்துல குழப்பம் உண்டாகும். எத்தனையோ பெண்கள் திருமணம் ஆகாத நிலையில வீட்டுல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பாருங்க, மற்ற இடங்கள்ல பாருங்க, எத்தனையோ பெண்கள் திருமணம் நடக்காத ஒரு நிலைமையில 40 வயசாச்சு, 40க்கு மேல வயசாச்சு, இருந்தாலும் திருமணம் ஆகாத நிலையில இருக்காங்க. இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வாப்பா சொல்றாங்க உம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வரதட்சணையை வாங்கிடாதீங்க. வாப்பா சொல்லட்டும், உங்க அம்மா சொல்லட்டும், பெரியவர்கள் சொல்லட்டும், உங்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள் யார்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்ட பிறகு நீங்கள் உங்களுக்கு வேற ஒரு மறுக்கருத்து இருக்கக்கூடாது, மாற்று கருத்து இருக்கக்கூடாது, உங்களுக்கு வேற ஒரு கருத்து என்பது இருக்கக்கூடாது. ஆக நீங்க என்ன பண்ணணும், வரதட்சணை வாங்குறது ஹராம் ஆக இருக்கும் பொழுது, பெண்ணுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மஹர் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு சுன்னத்தாக இருக்கும் பொழுது நீங்க மஹர் கொடுத்து திருமணம் பண்ணுங்க. ஆனா வரதட்சணை பக்கம் போகாதீங்க.